ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னா நாங்கள் நிறைய இடத்துல ஒரு போஸ்டர் பார்த்தோம், இன்ஸ்டாகிராம்லையுமே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு மெர்மைட் எக்ஸிபிஷன் நடக்குது பச்சையப்பா காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி, இந்த சென்ட் ஜார்ஜ் அந்த ஸ்கூல்லன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கூகுள் மேப் போட்டு போய் என்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் மேப் எங்களுக்கு பின்னாடி சைட் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போச்சு. அங்கே எதுவுமே இல்லை. என்னடா இது, எதுவுமே நடக்கலை போல இருக்கே, தப்பாக வந்துச்சா, ஒருவேளை எக்ஸிபிஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனில் தான் போனோம். இங்கே இருக்குதா இல்லையா, இல்லை சும்மா எதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன். ஒருவேளை சரி ஓகே மெயின் ரோட் போய் பார்க்கலான்னு பார்த்தா மெயின் ரோட்லேயே இந்த பச்சையப்பா காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பிளேஸ் இருக்குது. ஆனால் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. வெறும் லைட் மட்டும்தான் இருந்ததோடைய எக்ஸிபிஷன் எங்கே நடக்குது, அது என்ன பிளேஸ் அப்படின்னு தெரியவே இல்லை. பாதி தூரம் என் ஹஸ்பண்ட் போகிற வரைக்கும் இங்கே எதுவும் இல்லை, நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லிகிட்டே தான் போனாங்க. நான் தான் பைக்கில் தானே போகிறோம், சும்மா போய் பார்க்கலாம், ஏதாவது இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனோம். கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு செட் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் உள்ளே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி பார்க்க முடியுது. அது வரைக்கும் நாங்கள் இருக்குதா இல்லையா, எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குதா அப்படின்னு கன்ஃபியூஷன்லேயே தான் போனோம். அப்புறம் கொஞ்சம் போக ஒரு 2-3 ஆட்கள்லாம் வர மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அப்போ ஏதோ இருக்குது பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் 100 ருபீஸ் இது ஒருத்தருக்கு. அதனால என் ஹஸ்பண்ட் இது ஒர்த்தா என்னன்னு தெரியலையே, சும்மா ஏதாவது செட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனோம். கூட்டமும் இல்லை. ஏன்னா நாங்கள் வீக் டேயில் போனோம், மண்டே போனோம். 4 to 9:30 வரைக்கும் இருக்குது. நாங்கள் ஒரு 6 o'clock கிட்ட போனோம். வீக் டேன்னொடனே கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் கவுண்டர்லாம் பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே டிக்கெட் எடுத்து என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் என் ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் 2 பேர் போனோம். ஸோ 200 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெரைன் எக்ஸ்போ அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. இது செட்டிங் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா தான் இருந்தது. உள்ளே போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தான் போனோம். உள்ளே போனோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஒரு நேம் எழுதி ஃபோன் நம்பர் எழுத சொன்னாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு போனால் ஃபுல்லாக இப்படி இருட்டாக தான் இருந்தது. இருட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சைட்லலாம் இப்படி டெக்கரேட் பண்ணி இல்லை வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னுமே என்ன இது எதுவுமே இல்லை, நேராக போயிட்டே இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு மியூசிக் மட்டும் கேட்டுகிட்டே இருந்தது. உள்ளே போனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய ஃபிஷ்ஷு பார்த்தோம். எனக்கு ஃபிஷ் பார்க்குறது எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலுமே நான் எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் எப்படிலாம் செட் பண்ணேன்னு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃபிஷ்ஷு எனக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். ஸோ ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு இதில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 2 சைடு வால் மாதிரி நீட்டமாக இருக்கிறதுலாம் ஏஞ்சல் ஃபிஷ்னு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நமக்கு சில நேரம் எல்லா ஃபிஷ் பேரும் நமக்கு தெரியாது. ஸோ இப்படி ஃபிஷ் பேர் கண்டுபிடிக்கணும்னா கூகுள் போயிட்டு கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து கீழே பார்த்தோன்னா அது என்ன ஃபிஷ் அப்படின்னு நமக்கு காட்டும். நேம் தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லா நேரமும் கரெக்டாக நேம் சொல்லணும்னு தெரியாது, ஓரளவு கரெக்டாக இருந்த சொல்லும். அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருட்டாக தான் இருந்தது. அந்த டேங்க் கிட்ட மட்டும் வெளிச்சம். ஆனால் இந்த டேங்க்கு ப்ளூ கலர் லைட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியல. நெக்ஸ்ட்லலாம் ஒயிட் கலர் லைட் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபிஷ்ஷஸ்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்ஷஸ் ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்தது. சில ஃபிஷ்ஷஸ் அப்படியே லேசியாக இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் நிறையா இதுக்கு இது என்ன ஃபிஷ் நேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே நிறைய ஃபிஷ், இது ஆஸ்கர், அவங்களுக்கே நிறைய ஃபிஷ் நேம்ஸ் தெரியுது. ஸோ அதனால் கரெக்டாக கூகுள் காட்டுதானும் சில ஃபிஷ்ஷஸ் நேம்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோன்னா திருப்பியும் நிறைய ஃபிஷ்ஷஸ் தான் வந்தது. இந்த ஆக்சுவலாக மெர்மைட் ஷோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன ஐடியாலாம் இல்லை, சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கூட்டமும் இல்லையா, ஸோ நம்ம ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காமாக பீஸாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியும் இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம். இந்த ஃபிஷ் செம்ம க்யூட்டு.
பாருங்களேன், அது வாயில் மண் எடுத்து எடுத்து துப்பிட்டு இருக்குது, அந்த சைடு துப்பிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இப்படியே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸாக பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். இது எவ்வளோ பெருசு எதுவுமே ஐடியாலாம் இல்லை, அப்படியே சும்மா என்னெல்லாம் தெரியுது அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஃபிஷ் ஒவ்வொரு மாடலில் இருந்தது, ஒவ்வொரு டேங்க்குமே ஒவ்வொரு மாடலில் செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இங்கே வந்து டனல் அக்வேரியம், இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது செம்ம சூப்பராக இருந்தது. இதை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது அப்படியே ஒரு அழகாக டனல் மாதிரி இருந்து அதுக்குள்ளே நம்ம போகிறோன்றப்போ எனக்கு ரொம்ப, இதுதான் எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்ரெடி டனல் அக்வேரியம் எங்கேயும் பார்க்கல. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல, நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த குட்டி குட்டி கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு. என்ட்ரியில் தான் இப்படி கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போக போக பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாமும் இருந்தது. பட் எனக்கு அது ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. அது ஒன்று பார்க்குறதுக்கே இது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயன்றனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகிடுச்சு. அப்படியே இது எல்லாமே அந்த சைடில் தான் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ், பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் கூட அப்படியே அழகாக அப்படியே கீழேயும் மேலேயும் இப்படி ரவுண்டாக ஃபிஷ்ஷஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன ஃபிஷ்ஷஸ் மட்டுமே வைக்காமல் நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த மெர்மைட் ஷோ செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களோட அந்த வால் வந்து பார்க்குறதுக்கோ கையில் இப்படி கெட்டி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த மெர்மைட் ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அவங்க எப்படி ப்ரீத் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. பட் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தால் அதை எப்படி ப்ரீத் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். நீ தான் பார்க்க போகிறல, வா வந்து பாரு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னாங்க. ஸோ நான் உள்ளே வந்தோடனே அதுதான் பார்த்தேன். பட் என்னென்னா அவங்க ஒரு மியூசிக் போட்டு அதுக்கு அழகாக ஆடுறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மேலே போய் ப்ரீத் பண்ணிட்டு வராங்க. அது எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அப்படி வெளியில் போய் அவங்க ப்ரீத் பண்ணிட்டு வருது. அதை ஒரு 2 டைம்ஸ் மேலே பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. பாவம் மூச்சு விட கஷ்டப்பட்டு தானே அப்படி போய் ப்ரீத் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தால் இங்கே பெரிய ஒரு கடை இருந்தது. அதாவது 20 ருபீஸ்னு, ஆனால் பார்த்தா கொஞ்சம் பொருள் தான் 20 ருபீஸ். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சின்ன சின்ன பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்தால் எந்த பொருள் எடுத்தாலும் 20 போட்டிருக்காங்க. அதெல்லாம் பேண்ட் ஐட்டம்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸு நிறைய மாடல் கிளிப்ஸ் இருந்தது. இது வந்து 80 ருபீஸ், 100 ருபீஸ், 90 ருபீஸ் அப்படி இருந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் சரி ஓகே கொஞ்சம் கிளிப்ஸை வாங்கலாம். ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருந்தது, பார்க்குறதுக்கும் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒவ்வொரு கிளிப்பாக பார்க்க வந்தேன். இப்போ வேறு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது கலர்ஸ் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடி நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி எல்லாத்தையும் தேடிட்டு கிடந்தோம். இந்த மயில் மாதிரி கிளிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதில் நான் வந்து என்னோடய அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என் சாரீ வந்து ப்ளூ கலர். ஸோ அந்த கலர் கிடைக்குமா தேடி பார்த்தேன், பட் கிடைக்கல. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பிரேஸ்லெட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி நம்ம கைக்கு செட் ஆகுமான்னு பார்த்தா சின்ன பசங்க போடுற மாதிரி குட்டியாக இருந்துச்சு. ஒரு பீஸ் 60 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 40 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கடையில் ஷாப் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி கொஞ்சம் நேரம் ஷாப் பண்ணிவிட்டு ஒரு பொட்டு பேக்கெட்டும் வாங்கிட்டு பில் போட்டோம்.
எல்லா ஐட்டமுமே இருந்தது. பட் நான் ரொம்ப நிறையலாம் வாங்கலை. கிளிப்ஸ் மட்டும் ஒரு 2 வாங்கினேன். அப்புறம் ஒரு பொட்டு பேக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாய் ஷாப்பு. ஆனால் டாய் ஷாப்பில் என்ன வாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். அவங்க தான் உள்ளே வந்து பாருங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கூப்பிட்டாங்க. எனக்கும் பொம்மைங்கள்லாம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தா கேட்கவும் செய்ய வாங்கி கொடுங்கன்ட்டு. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. சரி இருந்தாலும் சரி உமா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்தேன். நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ், நமக்கு ஏற்கனவே சின்ன வயசில் யூஸ் பண்ண இது அதெல்லாம் பார்த்துட்டு இது அப்படின்னு ஏதாவது கதை சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். இந்த பப்பி ஹவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தாங்க மணி சேவிங்க்கு. அதை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த காயினை வந்து அந்த டாக் இழுத்துட்டு உள்ளே போகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு போனோம். அங்கே இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கீ செயின் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த பாலை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி அது நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்ல, முன்னாடிலாம் வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பென்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஒன்று ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரின்ட்டு இது ஒரு ஸ்ப்ரிங் வாங்கணும். இது எல்லாமே நம்ம வச்சு விளையாடினது தான். ஸோ திருப்பி ரிட்டன் பார்க்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஜாலியாக இருக்கும்ல அப்படி சொல்லி வாங்குறது. இந்த மாதிரி பென்னு, நிறைய மாடல் பென்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டாக பென்சில்ஸ்லாம் இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு. பிடிஎஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கூட இருந்துச்சு. இது வந்து ஷார்ப்னர். என்னடா இப்படி பசில் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஷார்ப்னர். இதுவுமே ஷார்ப்னர் தான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சரி எங்கள் அண்ணி பொண்ணுக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று மட்டும் வாங்கினேன். க்யூட்டாக இருந்தது. எனக்கு இதுமாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ் பார்த்தாலே வாங்கணும்னு தோணும். அதனால சரி ஒன்று மட்டும் சும்மா வாங்கினேன். இதெல்லாம் பென்சில்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. இங்கே ஒரு கடை வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு பொருட்காட்சிக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் போகவே இல்லை. இங்கே வரிசையாக நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அதே ஷாப்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருந்தது. கிளிப்பு ஐட்டம்ஸ், அப்புறம் கீ செயின் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு. ரியா ஃபுட்ஸ்னு இங்கே கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி. சூப் ஐட்டம்லாம் இருந்தது. இது வந்து கிட்ஸ் ப்ளே ஜோன். அப்புறம் இது காஃபி ஹவுஸு. அதுக்கப்புறம் பேய் வீடு கூட இருந்தது. இதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம். இந்த பிக்கிள் ஷாப் மோஸ்ட்டாக எல்லா எக்ஸிபிஷன்ஸ்லேயுமே இருக்குது. ராஜஸ்தான் பிக்கிள். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ரிங்கு போடுறது, ரிங்கு போட்டால் ப்ரைஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இங்கேயும் இருந்தது. இது ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பால் போட்டு கிளாஸஸ்லாம் தள்ளி விடுறது, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இது குழந்தைங்க விளையாடுற மாதிரி கார் ஓட்டுறது. மிரர் ஹவுஸு, அதுக்கப்புறம் 3D ஷோ. இதெல்லாம் கூட்டமாக இருந்தால் எல்லோரும் போயிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் போன டைம் கூட்டம் இல்லாதனால ரொம்பவே காலியாக தான் இருந்துச்சு. எனக்கும் உள்ளே போய் லோன்லியாக தனியாக போய் பார்க்குறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்களும் போகல.
இந்த ராட்டு செம்ம அழகாக இருந்துச்சு. குதிரை இது வந்து நம்ம மோஸ்ட்டாக நிறையா பார்த்துருப்போம் சின்ன வயசில். பட் இது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த டெக்கரேட் பண்ணியிருந்த விதம், அந்த குதிரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு ரைடாவது போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை ரைடில் மட்டும் போனேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்க வந்து இல்லை எனக்கு தலை சுற்றும், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ என் கூட கம்பெனியில் இருந்தாலும் சரி சும்மா போய் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை ரைடு மட்டும் போனேன். 60 rupees ஒருத்தருக்கு. அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்லாம் பார்த்தோம். ஆனால் குழிப்பணியாரம் வாங்கி சாப்பிட்டோம். காரம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே ஃபுல்லாக ரைட்ஸ், நிறைய ரைட்ஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ரைட்ஸ் இங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருந்துச்சு. சின்ன பசங்களை யாராவது கூப்பிட்டு வந்தால் அவங்கள எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டுடலாம், அவ்வளோ இருந்தது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு ரைட்ஸே அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ வந்துட்டு தனியாக நான் வந்து எதுவுமே ஏற முடியாது. ஆனால் கூட யாராவது கம்பெனி கூப்பிட்டு போயிருந்தேன். நான் இப்படிலாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் நாங்கள் சும்மா தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும் போய் பார்த்தோம். இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னும் ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது ரைட் நான் நார்மலாக இருக்குன்னு பார்த்தா இது சுற்றுற போகிற பார்த்தா அப்பா இவ்வளோ பயங்கரமாக சுற்றுது. ஓரளவு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த எக்ஸிபிஷன் போகணும். பட் ஓரளவு நாங்கள் ரொம்ப சூப்பராகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப கூட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப ஜாலியாக நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளேசஸ் பார்க்குறது பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பச்சையப்பா காலேஜ் ஆப்போசிட்டில் ஷெனாய் நகர் சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. 4 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒன் டே ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.